வணக்கம். கௌதம் சஸ்தேவா எழுதிய புத்தரின் வாழ், அதாவது த புத்தா ஸ்வார்ட் புத்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமாம். இந்த புத்தகம் ரமேஷ் பல்சேகர் அப்படிங்கிற ஒரு அத்வைத குருவோட போதனைகளை அடிப்படையா வச்சது. இது ஒரு சாதாரண சுய முன்னேற்ற புத்தகம் மாதிரி இல்லாம ரொம்ப ஆழமான கேள்விகளுக்குள்ள போகுது இல்லையா? கரெக்ட். சுதந்திரமான விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் உண்மையிலேயே இருக்கா? வாழ்க்கையோட நோக்கம் என்ன? மன அமைதியை அடையிறது எப்படின்னு ரொம்ப அடிப்படையான விஷயங்களை இது கேள்வி கேக்குது. அருமை. இத ஆரம்பிக்கிறதுக்கு புத்தகத்தோட தொடக்கத்துல வர்ற ஒரு சின்ன கதை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தேநீர் கோப்பையில் பாடம்னு ஒரு கதை. ஆமா, அந்த கதை தான் இதுக்கு சரியான தொடக்கம். சொல்லுங்களேன். ஒரு சீடன் ஞானம் தேடி பல வருஷமா பயணம் செஞ்சு படிச்சு கடைசியா ஒரு குருவை பார்க்க ஒரு மலை உச்சிக்கு போறான். தான் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு பெரிய பட்டியலா சொல்ல ஆரம்பிக்கிறான். குருவோ எதையும் பேசாம ரொம்ப அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் பேசி முடிச்சதும் குரு அமைதியா, சரி, முதல்ல ஒரு கோப்பை தேநீர் குடிக்கலாம்னு சொல்றாரு. அந்த சீடனுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் ஞானம் கேட்க வந்தா தேநீர் தர்றாங்களேன்னு ஒரு சிந்து எரிச்சல் இருந்தாலும் சரின்னு கோப்பையை நீட்டுறான். குரு அந்த கோப்பையில தேநீரை ஊத்த ஆரம்பிக்கிறார். கோப்பை முழுசா நிரம்புது. ஆனா அவர் நிறுத்தல. தேநீர் நிரம்பி வழிய ஆரம்பிக்குது. அப்பவும் அவர் ஊத்திக்கிட்டே இருக்கார். பொறுமை இழந்த சீடன், குருவே நிறுத்துங்க, கோப்பை நிரம்பி வழிஞ்சுகிட்டு இருக்குன்னு கத்துறான். அப்பதான் குரு அவனை பார்த்து அமைதியா சொல்றார், நீயும் இந்த கோப்பையை மாதிரிதான். உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள், உன்னோட கருத்துக்கள்னு உன்னை முழுசா நிரப்பி வச்சிருக்க. இப்படி நிரம்பி வழியிற கோப்பையில நான் எப்படி புதுசா எதையாவது ஊத்த முடியும்? முதல்ல ஒன்ன காலி பண்ணு, அப்புறம் ஞானத்தை பத்தி பேசலாம். வாவ்! இந்த கதை தான் இந்த புத்தகத்தோட திறவுகோல். நாம இப்ப பேச போற விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். அதனால ஒரு காலி கோப்பையோட இதை கேட்டீங்கன்னா விஷயம் இன்னும் ஆழமா புரியும். அருமையான தொடக்கம். சரி, அப்ப முதல் பெரிய கேள்விக்கு வருவோம். சுதந்திரமான விருப்பம், அதாவது ஃப்ரீவில். ம், நாம தினமும் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நம்மளோட சுதந்திரமான முடிவுதான்னு நாம நம்புறோம். இதுதானே அடிப்படை. ஆமா. மேலோட்டமா பார்த்தா அதுதான் உண்மை. ஆனா இந்த புத்தகம் அதை ரெண்டு விதமா கேள்வி கேக்குது. ஒன்னு, நடைமுறையில, அதாவது பிராக்டிகலி நம்ம ஃப்ரீ வில்க்கு மதிப்பு இருக்கா? ஓகே. ரெண்டாவது, தத்துவார்த்த ரீதியா, கன்செப்சுவலி அது உண்மையிலேயே நம்மளோடது தானா? சரி, முதல்ல நடைமுறைய பாப்போம். நீங்க ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்றீங்க. அதை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நான் எதிர்பார்த்தது நடக்கலாம், இல்ல நடக்காமலும் போகலாம். சரியா சொன்னீங்க. மூணே சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. ஒன்னு, நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். ரெண்டு, நீங்க நினைச்சதுக்கு நேர் மாறா நடக்கும். மூணாவது, நான் எதிர்பார்க்காத ஆனா அதை விட நல்லதாவோ மோசமாவோ வேற ஏதோ ஒண்ணு நடக்கும். கரெக்ட். இதுலேருந்து என்ன தெரியுது? முடிவு, அதாவது அவுட்கம் ஒருபோதும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா முயற்சி நம்ம கையில தானே இருக்கு. முயற்சி நம்ம கையில இருக்கு. ஆனா இந்த உலகம் நம்ம நோக்கப்பையோ முயற்சியோ பாக்குறதில்ல. விளைவை மட்டும் வச்சுதான் நம்மள பாராட்டுது, இல்லனா தண்டிக்குது. இது உண்மைதான். அப்போ விளைவு நம்ம கையில இல்லாதப்போ நடைமுறையில இந்த சுதந்திரமான விருப்பம் ஒரு பயனற்ற கருத்தா மாறிடுது. இதுவே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. சரி, தத்துவார்த்த ரீதியா நாம எடுக்கிற முடிவுகளுக்கு நாம தானே காரணம். இங்கதான் புத்தகம் இன்னும் ஆழமா போகுது. நாம எடுக்கிற ஒரு முடிவு எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சு பாருங்க. எங்கிருந்து வருது? புத்தகம் ரெண்டு முக்கிய காரணிகளை சொல்லுது. ஒன்னு, மரபணுக்கள், ஜீன்ஸ். நம்மளோட குணம், பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் நம்ம மரபணுக்களால தீர்மானிக்கப்படுது. ஆமா, அத நாம தேர்ந்தெடுக்கல. நம்ம அப்பா அம்மா யாருன்னு நாம முடிவு பண்ணல. அப்போ நம்ம மரபணுக்களும் நம்ம கட்டுப்பாடுல இல்ல. சரி, ரெண்டாவது காரணி என்ன? வளர்ப்பு மற்றும் சூழல். கண்டிஷனிங். ஆமா. இத ஒரு கம்ப்யூட்டர் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நம்ம மரபணுக்கள்ன்றது ஹார்ட்வேர். நம்ம கண்டிஷனிங்ன்றது இந்த சமூகம் நம்ம மேல இன்ஸ்டால் பண்ற சாஃப்ட்வேர். ஓ. நாம பிறந்த நாள்ல இருந்து நம்ம அப்பா அம்மா, ஸ்கூலு, மதம், மீடியான்னு எல்லாரும் இது நல்லது, அது கெட்டது, இப்படிதான் இருக்கணும்னு ஆயிரக்கணக்கான புரோகிராம்களை நமக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அப்ப நாம ஒரு விஷயத்தை தேர்வு செய்யும்போது உண்மையிலேயே நாம தேர்வு செய்யறோமா, இல்ல அந்த சாஃப்ட்வேர் தானா இயங்குதான்னு கேக்குறீங்க? சரியா பிடிச்சிங்க. நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத மரபணுக்களும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத வளர்ப்பும் சேர்ந்துதான் நம்மளோட ஒவ்வொரு முடிவையும் தீர்மானிக்குது. அப்ப அந்த முடிவு உண்மையிலே நம்மளோடது இல்லையா? இல்ல, அது ஒரு உயர்ந்த சக்தியால, அது நீங்க கடவுள்னு சொல்லலாம், இல்ல பிரபஞ்ச விதின்னு சொல்லலாம், அதால ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆழமான இடத்துக்கு போகுது. அப்போ ஒருத்தன் ஒரு குற்றம் செஞ்சா அதுக்கும் கடவுள் தான் காரணமா? இதுதான் எல்லாரும் கேக்குற முதல் கேள்வி.
மிக முக்கியமான கேள்வி. ஆமா, அந்த குற்றவாளிக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? இது ரொம்ப ஆபத்தான சிந்தனை மாதிரி இல்லையா? புத்தகம் இதுக்கு தெளிவா பதில் சொல்லுது. முதல்ல ஒருத்தரோட இயல்புல, அதாவது அவரோட மரபணுக்கள் மற்றும் வளர்ப்புல இல்லாத ஒரு விஷயத்த அவரால செய்யவே முடியாது. சரி. ரெண்டாவதா, இந்த புரிதல் சமூக பொறுப்பிலிருந்து நம்மள விடுவிக்காது. சமூகம் அதோட சட்ட திட்டங்களின்படி அந்த குற்றவாளிய தண்டிச்சுதான் தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ இந்த புரிதலால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் அந்த குற்றவாளிக்கு உள்ளுக்குள்ள நடக்குது. அவனுக்கு தண்டனையால வர்ற உடல் வலி இருக்கும். ஆனா அந்த வலியோட சேர்ந்து வர்ற குற்ற உணர்ச்சி, அவமானம், மன உளைச்சல் இருக்காது. ஓஹோ. நான் ஏன் இப்படி செஞ்சேன் என்ற கேள்வி அவனை வதைக்காது. அதே மாதிரிதான் பாதிக்கப்பட்டவங்களுக்கும். ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சா வலி இருக்கும். ஆனா அந்த நபரின் மேல தீராத வெறுப்போ பழிவாங்கும் எண்ணமோ வராது. ஏன்னா அவரும் அந்த பிரபஞ்ச நாடகத்துல ஒரு கருவிதான்னு புரியும். கரெக்ட். ஓகே. அப்போ நம்மளோட செயல்கள் நம்மளோடது இல்ல, விளைவுகளும் நம்ம கையில இல்லனா பின்ன நான் ஏன் எதையாவது செய்யணும்? பேசாம சும்மாவே இருந்துடலாமே. இதுதான் அடுத்ததா புத்தகம் பேசுற செயல்படாமையா? அருமையான கேள்வி. இதுதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் இணைக்கிற பாலம். செயல்படாமைனா சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. கீதையில வர்ற மாதிரி. ஆமா, பகவத்கீதையில சொல்ற மாதிரி உனக்கு செயலைச் செய்வதில் மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் ஒருபோதும் இல்லை. இந்த வரிய நம்ம பல தடவை கேட்டிருப்போம். ஆனா அதோட முழு அர்த்தத்தை உணர்றது தான் செயல்படாமை. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? விளைவு நம்ம கையில இல்லங்கறத முழுசா 100% ஏத்துக்கிட்டு ஒரு செயலை செய்யும்போது நம்ம மனசுல இருந்து எதிர்பார்ப்புகளோட சுமை இறங்கிடுது. ஜெயிக்கணுங்கிற அழுத்தம், தோத்துடுவோமோங்கிற பயம், இதெல்லாம் இல்லாம. ஆமா, மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலை, இதெல்லாம் இல்லாம நம்ம முழு கவனமும் அந்த செயல் மேல மட்டும் இருக்கும். அப்போ நம்ம முயற்சி சிரமமில்லாத முயற்சியாக, அதாவது எஃபர்ட்லெஸ் எஃபர்ட்டா மாறுது. ஒரு கிரிக்கெட் வீரர் இந்த ஜோன்ல விளையாடுற மாதிரி சொல்றீங்களா? மிகச்சரியான உதாரணம். அவர் பந்த ஐக்கிறதுல மட்டும் கவனமா இருப்பார். ஸ்கோரை பத்தியோ ஜெயிக்கிறத பத்தியோ அந்த நொடியில யோசிக்க மாட்டார். அந்த நிலையில தான் ஒருத்தரோட மிகச்சிறந்த செயல்பாடு வெளிப்படும். சரி. அப்போ வாழ்க்கையோட நோக்கமே ஒரு இலக்கை அடையிறது இல்லனா பின்ன வாழ்க்கையோட நோக்கம் என்ன? புத்தகம் இதுக்கு ரொம்ப எளிமையான பதில் சொல்லுது. மகிழ்ச்சியா இருக்கிறது. மகிழ்ச்சின்னா? இங்க மகிழ்ச்சின்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வர்ற சந்தோஷம் மாதிரி தற்காலிகமான இன்பம் இல்ல. அது ஒரு நிலையான மன அமைதி. சம்ஸ்கிருதத்துல சொல்ற சுகசாந்தி. எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாத ஒரு அமைதியான ஆனந்தமான நிலை. ஆமா, அந்த மன அமைதிக்கு தடையா இருக்கிறது எது? எது? நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு புரோகிராம் தான். அதுதான் நான் மற்றும் மற்றவர் என்ற பாகுபாடு. நாம சின்ன வயசுல இருந்தே மற்றவங்கள போட்டியாளரா இல்லனா எதிரியா பார்க்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். இது நம்ம மனசுல ஒரு நிரந்தரமான பயத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் உருவாக்குது. இதுதான் நம்ம அமைதிக்கு மிகப்பெரிய தடை. கரெக்ட். இந்த நான் மற்றவர்ங்கிற பாகுபாடு நம்ம ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். இத மாத்துறது கிட்டத்தட்ட முடியாத காரியம் மாதிரி தெரியுதே. இதுதான் நாம அவிழ்க்க முயற்சி பண்ற கோடியன் முடிச்சு போல. ஆமா, அந்த புராண கதையில அந்த சிக்கலான முடிச்ச யாராலே அவிழ்க்க முடியல. அப்பலாம் மாவீரன் அலெக்சாண்டர் வரான். அவன் அதை அவிழ்க்க முயற்சி பண்ணல. தன்னோட வாழை எடுத்து ஒரே வெட்ல அந்த முடிச்ச வெட்டிறான். அதே மாதிரி இந்த நான் மற்றவர்ங்கிற மன முடிச்ச அழுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாழ் தேவை. அந்த வாழ்தான் புத்தரின் போதனை. ஆமா. அது என்ன போதனை? செயல்கள் உண்டு, ஆனால் செயல்களை செய்பவர் யாரும் இல்ல. The deeds are, but no doer of the deeds is there. வாவ், இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. செயல்கள் இருக்கு, ஆனா அதை செய்யற நான் ஒருத்தன் இல்ல. ஆமா. இத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா இது நம்மளோட மொத்த உலக பார்வையவே மாத்திடும். என்னோட வெற்றிகளுக்கு நான் பெருமைப்பட தேவையில்லை, தோல்விகளுக்கு நான் வெட்கப்படவும் தேவையில்லை. மிகச்சரியா பிடிச்சிங்க. இதுதான் அந்த ஆஹா தருணம். ஏன்னா அந்த செயலை செஞ்சது நான் இல்ல, இது ரெண்டு பக்கமும் இருக்கிற ஈகோவை வெட்டிடுது இல்லையா? இதுதான் அந்த கார்டியன் முடிச்ச வெட்டுற வாழ். உலகுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அந்த உயர்ந்த சக்தியோட விருப்பப்படி நடக்கிற நிகழ்வுகள். நாம எல்லாரும் அந்த நாடகத்துல வர கருவிகள் மட்டும்தான். அப்போ யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ வராது, ஏன்னா அவங்களும் ஒரு கருவிதான். கண்டிப்பா. இத முழுசா ஏத்துக்கிட்டா 2 விஷயம் ரொம்ப தெளிவாயிடும். ஒன்னு, நான் பாவம் செய்யவோ தவறு செய்யவோ முடியாது, ஏன்னா என் செயல்கள் என்னோடது இல்ல. அது நடக்க வேண்டிய நிகழ்வுகள். மத்தவங்களால எனக்கு துன்பம் வந்தா அது அந்த உயர்ந்த சக்தியோட விருப்பம். அந்த நபர் ஒரு கருவி மட்டும்தான்.
அதனால யார் மேலயும் வெறுப்பு வராது. இதுதான் உண்மையான மன அமைதி. நாம தேடுற சுகசாந்தி இதுதான். இதுதான். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சாதாரண செவ்வாய்க்கிழமை காலையில ஆபீஸ்ல பாஸ் ஒரு தப்புக்கு நம்மள திட்டிட்டு இருக்கும்போது நான் செய்பவன் அல்லன்னு நினைக்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா? நல்ல கேள்வி. புத்தகம் இதுக்கு ஒரு அழகான எளிமையான வழியை சொல்லுது. எப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அத உங்க முழு சுதந்திரத்தோட செய்யுங்க. ஓகே. ஆனா செஞ்சு முடிச்சதும் அதோட விளைவு எதுவா இருந்தாலும் அது அந்த உயர்ந்த சக்தியோட விருப்பம்னு முழுசா ஏத்துக்கோங்க. விளைவு நல்லா இருந்தா பெருமைப்படாதீங்க, கெட்டதா இருந்தா உங்களையோ மத்தவங்களையோ குறை சொல்லாதீங்க. சுருக்கமா சொன்னா நான் செய்பவன் மாதிரி நடிங்க, ஆனா உள்ளுக்குள்ள நான் செய்பவன் அல்லங்கிற உண்மையை அறிஞ்சு வாழுங்க. ஆமா, புத்தகத்துல ஆசிரியர் அவரோட வாழ்க்கையில நடந்த சில உதாரணங்களை சொல்றாரு. அந்த $40,000 மோசடி சம்பவம் இல்லையா? ஆமா, அவரோட மேலாளர் கம்பெனில $40,000 மோசடி செஞ்சிட்டார். ஒரு சாதாரண மனுஷனோட முதல் பிரதிகிரியை என்னவா இருக்கும்? கோபம், துரோகம், பழி வாங்குற எண்ணம். இது ஏன் எனக்கு நடந்ததுங்கிற புலம்பல் நிச்சயமா. ஆனா ஆசிரியர் இந்த புரிதலோட இருந்ததால அவர் அதை எப்படி பார்த்தார்னா, இந்த நிகழ்வு இந்த நபர் மூலமா நடக்க வேண்டியதா இருந்திருக்கு, அவ்வளவுதான். அப்போ அவர் அந்த நபர் மேல தனிப்பட்ட வெறுப்ப காட்டலையா? காட்டல. ஆனா அதே சமயம் கம்பெனிக்கு என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமோ அது ரொம்ப தெளிவா அமைதியா செஞ்சார். இங்க உணர்ச்சிபூர்வமான குழப்பம் இல்ல, தெளிவான செயல்பாடு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த புரிதல் அடையறதுக்கு நாம ஏதாவது முயற்சி செய்யணுமா? தியானம் பண்ணணுமா? இல்ல, அதுதான் இதுல இருக்கிற முரண்பாடான அழகு. ஆர்த்தர் மன்னன் கதையில பாறையில இருந்த வாழை பல பேர் முயற்சி செஞ்சு எடுக்க முடியல. ஆனா உண்மையான அரசனுக்கு முன்னாடி அந்த வாழ் தானா வெளியே வந்தது. அதே மாதிரி இந்த புரிதல் நாம முயற்சி செஞ்சு அடையிற விஷயம் இல்ல. அது சரியான நேரத்துல உங்களுக்குள்ள தானா நிகழும். ஒரு நாள் காலையில உங்களுக்கு திடீர்னு இது புரியலாம். அதை பெற நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்ல. ஏன்னா நீங்க செய்பவர் இல்ல. கரெக்ட். அப்போ நாம செஞ்ச இந்த ஆழமான உரையாடலை சுருக்கமா சொல்லணும்னா, புத்தரின் வாழ் புத்தகம் சொல்றது இதுதான். வாழ்க்கையோட நோக்கம் மன அமைதியோட கூடிய மகிழ்ச்சி. ஆமா, அந்த மகிழ்ச்சிக்கு தடையா இருக்கிறது நான் செய்கிறேன்ங்கிற ஈகோ முடிச்சு. எல்லா செயல்களும் ஒரு உயர்ந்த சக்தியோட விருப்பப்படி தான் நடக்குது. நான் ஒரு கருவி மட்டும்தாங்கிற புரிதல் தான் புத்தரின் வாழ். அந்த வாழ் நம்மளோட கவலை, பயம், குற்ற உணர்ச்சி, பெருமைங்கிற முடிச்ச வெட்டி நமக்கு நிலையான அமைதியை கொடுக்குது. ரமண மகரிஷியோட வார்த்தைகள்ல இதை முடிக்கலாம். சொல்லுங்க. தெய்வீக சித்தத்தின் சக்தியை உணர்ந்து அமைதியாக இருங்கள். ஒவ்வொருவரும் கடவுளால் கவனிக்கப்படுகிறார்கள். ரொம்ப அருமை. இந்த உரையாடலின் இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகத்துல வர்ற ஆசிரியரோட ஒரு நண்பர் தினமும் காலையில தனக்குத்தானே சொல்லிக்கிற ஒரு பிரார்த்தனை இது. அன்பானவரே, இன்று நீங்கள் உங்கள் வழியிலிருந்து நீங்களே விலகிக் கொள்வதாக எனக்கு வாக்குறுதி அளியுங்கள். ஆஹா, இதை இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையோட இயல்பான ஓட்டத்தை தடுக்கிற தடைகளா பல சமயம் நாமளே தான் இருக்கோம். அந்த வழியிலிருந்து நீங்க விலகி நின்னா உங்க நாள் எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க.